இந்தியாவில் வந்து டே பை டே எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இவி அடாப்ஷன் அண்ட் மேசிவ் பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுக்கு ரெண்டுக்குமே முக்கியமான பொருள் வந்து கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷனல் கொடுக்குது. அது என்ன பொருள்னால் வைண்டிங் வயர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ். இதில் என்ன இம்பார்ட்டன்னா இட் ஹேஸ் டை அப் வித் ஏபிவி, பெல், சிஜி பவர், ஹிட்டாச்சி, சைமன் அண்ட் டொஹிபா. இவங்களோட மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட டைப் வச்சுருக்காங்க, என்டிபிசியோட டைப் வச்சுருக்காங்க, என்ஹெச்டிசியோடவும் டைப் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மல் வயர் கிடையாது. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இவி டிரான்சாக்ஷன் மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஈவன் பவர் டர்பைன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, சுவிட்ச் கியர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இவி மோட்டார்ஸ், ரினியூவபிள்ஸ், கிரிட் எல்லாமே அதிகமாக இதோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ வி கேன் சீ ஆன் ரெவென்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், மல்டிபிள் க்ரோத் டிரைவர்ஸும் இதாகும். நீங்களே நல்லா சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சேல்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஆனுவலாக காம்பவுண்டாக பார்த்தாலுமே 61% ரிட்டர்ன்ஸ் இதையும் கொடுத்துருக்கு. இது மேபி இந்தியாவில் வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கலாம், எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்டோரியாக இருக்கலாம். நாங்கள் வந்து இப்போ தான் என்டர் ஆகிருக்கோம். என்டர் அட் 1010. தேங்க்ஸ்.